நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்வது சரி என்று நமக்கு தெரிந்த பல தருணங்கள் உள்ளன. ஆனாலும் மற்றவர் நம்மை திரும்ப திரும்ப காயப்படுத்துகிறார். அவர்கள் நம்மை மதிப்பதில்லை, நம் வார்த்தைகளை புறக்கணிக்கிறார்கள், நம் சுயமரியாதையை குறைந்த மதிப்பிற்கு உட்படுத்துகிறார்கள். நாம் நம்மை திரும்ப திரும்ப விளக்கி நம்மை நிரூபிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் மக்கள் இன்னும் நம்மை சாதாரணமாகவே கருதுகிறார்கள். இது போன்ற சமயங்களில் ஒரு நபர் உள்ளிருந்து உடைந்து போகத் தொடங்குகிறார். ஆனால் நாம் நம்மை நிரூபிக்காமல் நம்மை மேம்படுத்தி கொண்டு பலப்படுத்த வேண்டிய திருப்புமுனை இது. யாராவது உங்களை மதிக்கவில்லை அல்லது உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மாறாக உங்கள் நிலைப்பாட்டை வலுப்படுத்த வேண்டும். ஒரு அவமானத்திற்கு உடனடியாக பதிலளிப்பது முட்டாள்தனம் என்றும் ஆச்சாரிய சாணக்கியர் கூறினார். ஆனால் அவமானங்களை புறக்கணித்து அதே மக்கள் ஒரு நாள் உங்களை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அளவுக்கு திறமையானவர்களாக மாற வேண்டும். மக்கள் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளாத போது உங்கள் இழந்த மரியாதையை மீட்டெடுப்பது மட்டுமல்லாமல் உங்களை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் நடவடிக்கைகளை நீங்கள் அமைதியாக எடுக்க வேண்டும் என்று சாணக்கிய நீதி நமக்கு சொல்ல தருகிறது. இந்த வீடியோவில் 7 பயனுள்ள நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யாராவது உங்களை புறக்கணிக்கும் போது, உங்களை இழிவுபடுத்தும் போது அல்லது குறைத்து மதிப்பிடும் போது உங்கள் இழந்த மரியாதையை மீண்டும் பெற உதவும். இந்த 7 முறைகள் உங்களை யாருடனும் சண்டையிடாமல் அல்லது துரத்தாமல் மக்கள் உங்களை தாங்களாகவே மதிக்கும் ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்லும். இன்று உங்களை புறக்கணித்தவர்கள் நாளை உங்கள் அருகில் இருப்பதை ஒரு மரியாதையாக கருதும் அளவிற்கு உங்கள் மதிப்பு படிப்படியாக அதிகரிக்கும். ஆம், இது ஒரே நாளில் நடக்காது. சாணக்கியரும் பல ஆண்டுகளாக பழிவாங்குவதற்கு பதிலாக அவர் ஓர் உத்தியை தேர்ந்தெடுத்தார். அவர் தனது அவமானத்தை பலமாக மாற்றி இறுதியில் நந்தா வம்சத்தை வீழ்த்தினார். இந்த முறைகள் சக்தி வாழ்ந்தவை. நீங்கள் உங்களுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், மாற்றத்தை உணர வேண்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வீடியோவை இறுதி வரை பாருங்கள். ஏனென்றால் இறுதியில் உங்கள் மதிப்பை 1000 மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சில முக்கிய குறிப்பை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே காத்திருங்கள், ஏனென்றால் இந்த கடைசி விதி மிக முக்கியமானது. முதல் விதி, உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேற விரும்பும் எவரையும் விட்டுவிடுங்கள். அது ஒரு நண்பராகவோ, கூட்டாளியாகவோ, உறவினராகவோ அல்லது வேறு யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிய முடிவு செய்திருந்தால் அவர்களை தடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உங்களை பற்றி மோசமாக பேசினாலும், உங்களை குறைத்து மதிப்பிட்டாலும் அல்லது உங்கள் மதிப்பை குறைத்தாலும் கூட அந்த நேரத்தில் மிகவும் புத்திசாலித்தனமான நடவடிக்கை எடுங்கள். அமைதியாக இருந்து, அது உங்கள் விருப்பம், நீங்கள் விரும்பும் இடத்திற்கு செல்லுங்கள் என்று கூறி அவர்களுக்கு சுதந்திரமான கட்டுப்பாட்டை கொடுப்பதாகும். அதை செய்ய வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். அவர் ஒரு அன்புக்குரியவராக இருந்தாலும் சரி, நாம் அந்த நபருடன் அதிக நேரம் செலவிடுகிறோம். அதாவது கடினமான காலங்களில் உங்களை ஆதரிக்காத ஒரு நண்பரை உடனடியாக கைவிடுவது புத்திசாலித்தனம். இப்போது யாராவது உங்கள் கடினமான காலங்களில் உங்களை புரிந்து கொள்வதற்கு பதிலாக உங்களை நியாயந்தீர்த்து கைவிட்டால் கற்பனை செய்து பாருங்கள். அவர்கள் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஏன் அவர்களை பின்தொடர்கிறீர்கள்? அவர்கள் வெளியேறுவதால் உங்களை ஏன் பலவீனமாக கருத வேண்டும்? ஒருவேளை அந்த நேரத்தில் உங்கள் இதயம் உடைந்து போகிறது, உங்கள் இதயம் கொந்தளிப்பில் உள்ளது, நீங்கள் தனிமையுடன் போராடுகிறீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் உங்கள் சுயமரியாதையை முதன்மையாக வைத்திருங்கள். மற்றவர் உங்கள் உணர்வுகளை மதிக்கவில்லை என்றால் அவர்களை நிறுத்தும்படி கட்டாயப்படுத்த முயற்சிப்பது உங்களை மேலும் தாழ்த்தும். சில நேரங்களில் விட்டுவிடுவது ஒரு வெற்றி. நீங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள் என்பதை விளக்க வேண்டிய அவசியமில்லை. மாறாக உங்கள் மதிப்பு வேறொருவரின் நடத்தையை சார்ந்தது அல்ல என்பதை காட்ட வேண்டும். நீங்கள் தனியாக இருந்தாலும் உங்கள் சுயமரியாதையை அப்படியே வைத்திருக்க முடியும். நீ இல்லாமல் வாழ முடியும் என்று திரும்ப திரும்ப நினைப்பவனை ஒருபோதும் சார்ந்திருக்காதே. ஏனென்றால் யாராவது உண்மையிலேயே உனக்கு சொந்தமானவராக இருந்தால் அவர்கள் உன் மதிப்பை புரிந்து கொள்வார்கள். உன்னை விட்டு பிரிவதற்கு சாக்கு போக்கு சொல்ல மாட்டார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார். இப்போது இது எளிதானது அல்ல. ஒருவரை மறப்பது, உன் இதயத்திலிருந்து அவர்களை நீக்குவது, சமூக ஊடகங்களிலிருந்து அவர்களை நீக்குவது, அவர்களிடமிருந்து உன்னை விலக்குவது, இவை அனைத்தும் வேதனையானவை. ஆனால் அந்த நபர் மிகவும் மதிப்புமிக்கவராக இருந்தும் அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் அவர்களினிடம் உன் மனதில் அல்ல, உன் அனுபவ பட்டியலில் இருக்க வேண்டும். கற்றுக்கொள், பற்றிக்கொள்ளாதே. மிக முக்கியமாக, நீங்கள் அவர்களை வம்பு இல்லாமல், பழிவாங்காமல், பலவீனமாக தோன்றாமல் விடுவிக்கும் போது உள்ளிருந்து உன்னை ரீசார்ஜ் செய்யும் ஒரு மன வலிமையை பெறுவீர்கள். படிப்படியாக உங்களுக்குள் ஒரு அமைதி குடியேறத் தொடங்குகிறது. மேலும் நீங்கள் சரியான மற்றும் கௌரவமான முடிவை எடுத்தீர்கள் என்பதை உணர்வீர்கள். நீங்கள் இப்போது தனியாக உணரலாம். ஆனால் இந்த தனிமைதான் அடுத்த கட்டத்திற்கு உங்களை தயார்படுத்தும்.
ஏனென்றால் நீ உன்னுடன் தனியாக உட்கார கற்றுக்கொள்ளும் வரை உன்னை புரிந்து கொள்ள முடியாது. உன்னை புரிந்து கொள்ளும் போதுதான் அடுத்த விஷயத்தை பின்பற்ற முடியும். இரண்டாவது விதி, எப்போதும் உங்களுக்காக இருந்த நபருடன் மீண்டும் இணைவது. அது நீங்களே. நாம் ஒருவருடன், அது ஒரு நண்பராகவோ காதலராகவோ அல்லது வேறு ஒருவராகவோ பற்றுதலுக்கு ஆளாகும் போது நாம் அவர்களுக்கு மிகுந்த ஆற்றலையும் உணர்ச்சியையும் கொடுக்கிறோம். அதனால் நாம் நம்மை மறந்து விடுகிறோம் என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? ஒருவர் நம்மை விட்டு பிரிந்தால் நாம் பேரழிவிற்கு ஆளாகிறோம். எல்லாம் அப்படியே இருப்பது போல. ஆனால் உண்மை என்னவென்றால், அந்த உறவில் கூட மற்றொரு மிகவும் விசுவாசமான உண்மையான துணை இருந்தது. அது நீங்களே. ஒவ்வொரு வழியிலும், ஒவ்வொரு தவறுகளிலும், ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் எழுச்சியிலும் உங்களுடன் இருந்த நபர் நீங்கள்தான். மேலும் சோகமான விஷயம் என்னவென்றால், பெரும்பாலும் அந்த நபருக்கு நாம் மிக குறைந்த முக்கியத்துவத்தையே கொடுக்கிறோம். இப்போது உங்களுடன் மீண்டும் இணைவதற்கான நேரம். உங்களை விட்டு பிரிந்தவருக்கு நீங்கள் கொடுத்த நேரத்தை இப்போது அந்த நேரத்தை உங்களுக்கானதாக கொடுங்கள். உங்களுடன் நட்பு கொள்ளுங்கள். உங்களை புரிந்து கொள்ளத் தொடங்குங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நேசிக்கத் தொடங்குங்கள். ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார், ஒருவரின் இயல்பை மாற்றுவது கடினம். கொதிக்க வைத்த நீர் குளிர்ந்து அதன் அசல் நிலைக்கு திரும்புவது போல மக்களும் மாறுவதில்லை. எனவே அந்த நபரை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பதன் மூலம் உங்களை மகிழ்ச்சியற்றவர்களாக மாற்றுவதற்கு பதிலாக உங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பது நல்லது. வெளியே மகிழ்ச்சியை தேடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் பாருங்கள். அந்த நபரிடம் நீங்கள் தேடிய கடவுள், அன்பு, அமைதி ஆகியவற்றை உங்களுக்குள் கண்டுபிடியுங்கள். தனிமை என்பது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு வரம். உங்களை நீங்களே அறிந்து கொள்ளவும் உங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பு. யோசிச்சு பாருங்கள். சந்திரன் தனியாக இருக்கிறது, சூரியன் தனியாக இருக்கிறது, எவரெஸ்ட் சிகரம் தனியாக இருக்கிறது. ஆனால் அவற்றின் பிரகாசம், உயரம், முக்கியத்துவம் ஏதேனும் குறைவாக உள்ளதா? நிச்சயமாக இல்லை. அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். அதில்தான் அவற்றின் மிகப்பெரிய பலம் உள்ளது. நீங்களும் அதே இயற்கையின் ஒரு பகுதி. சந்திரன், சூரியன், மலைகள் மற்றும் ஆறுகளை படைத்த அதே படைப்பாளரால் நீங்களும் படைக்கப்பட்டீர்கள். அப்படியானால் நீங்கள் ஏன் உங்களை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள்? ஏன் உங்கள் மதிப்பை வேறொருவரின் இருப்புடன் இணைக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடன் இணையும் போது, உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கத் தொடங்கும் போது, உலகில் யாரும் இல்லாதது உங்களை உடைக்காது. உங்கள் மதிப்பு மற்றவர்கள் இருப்பதை பொறுத்து அல்ல, மாறாக உங்களுடனான உங்கள் உறவை பொறுத்து தீர்மானிக்கப்படும். எனவே அடுத்த முறை நீங்கள் தனியாக உணரும் போது நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் உங்களுடன் இருக்கிறீர்கள். ஒரு நபர் தங்களுடன் இணையும் போது அவங்களுக்கு வேறு எந்த ஆதரவும் தேவையில்லை. மூன்றாவது விதி, நீங்கள் இழந்த மதிப்பை மீண்டும் பெற முதலில் உங்கள் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். யாராவது உங்களை பாராட்டவில்லை என்றால், உங்கள் வார்த்தைகளை லேசாக எடுத்துக்கொள்ளும் போது அல்லது வேண்டுமென்றே உங்களை புறக்கணிக்கும் போது உங்கள் இதயத்தில் இரண்டு பொதுவான உணர்ச்சிகள் எழுகின்றன: பொறாமை மற்றும் பழிவாங்குதல். இந்த இரண்டு உணர்வுகளும் இயற்கையானவை. ஏனென்றால் நாம் புறக்கணிக்கப்பட்டதாகவோ, குறைவாக மதிப்பிடப்பட்டதாகவோ அல்லது அதிருப்தியால் நிரப்பப்பட்டதாகவோ உணரும் போது நமது உண்மையான பலத்தை இழக்கிறோம். ஆனால் இதுதான் நாம் நமது உண்மையான பலத்தை இழக்கும் இடம். நம் மனம் இயல்பாகவே கோபம், சோகம் மற்றும் வெறுப்பால் கூட நிரப்பப்படுகிறது. இந்த எதிர்மறை உணர்ச்சிகளின் செல்வாக்கின் கீழ் நீங்கள் மற்றவர்களுக்கு கோபம் அல்லது வெறுப்புடன் பதிலளிக்கும் போது உங்களை உண்மையிலேயே மதிக்காதவர்களுக்கு உங்கள் விலைமதிப்பற்ற சக்தியை கொடுக்கிறீர்கள். இதன் பொருள் நீங்கள் உங்கள் இழந்த மதிப்பை குறைக்கிறீர்கள். உண்மையான கேள்வி இங்கே எழுகிறது: இந்த சூழ்நிலையிலும் நம் அமைதியை செல்ல முடியுமா? வெளிப்புற எதிர்மறை நம் உள் அமைதியை கெடுக்காதபடி நம் மனதை கட்டுப்படுத்த முடியுமா? ஆச்சாரிய சாணக்கியர் இதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே புரிந்து கொண்டு சாந்தி பரம் சுகம் என்று கூறினார். அதாவது அமைதியே மிகப்பெரிய மகிழ்ச்சி. உங்கள் மனம் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் மனதளவில் மிகவும் வலிமையானவர். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய பின்னடைவை எதிர்கொண்டாலும், துரோகம், அவமானம் அல்லது எதிர்மறை வந்தாலும், உள்ளிருந்து நீங்கள் நிலையாக இருக்க முடிந்தால் நீங்கள் தோல்வி அடையவில்லை, வெற்றிக்கு தயாராகிறீர்கள். ஆனால் மன அமைதியை அடைவது எளிதானது அல்ல. உள்ளே எல்லாம் நொறுங்கிக் கொண்டிருக்கும் போது, உங்கள் மனதில் 1000 கேள்விகள் சுழன்று சுய சந்தேகம் எழத் தொடங்கும் போது நீங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? உங்கள் அடையாளம் வேறொருவரின் எண்ணங்கள் அல்லது நடத்தையால் தீர்மானிக்கப்படவில்லை என்பதை தொடர்ந்து நினைவூட்டுவதில் பதில் உள்ளது. உங்கள் உண்மையான மதிப்பு உங்கள் சுயமரியாதை, உங்கள் எண்ணங்கள் மற்றும் உங்கள் அனுபவங்களில் உள்ளது. யாராவது உங்களை எவ்வளவுதான் இழிவுபடுத்தினாலும் உங்களை நீங்களே அறிந்து கொண்டு உங்கள் சுயமரியாதையை புரிந்து கொண்டால் அவர்களின் அறியாமை உங்கள் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. இந்த போராட்டம் வெளிப்புறமானது அல்ல, ஆனால் உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுடன்.
உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் வெளி உலகில் எந்த போரிலும் நீங்கள் வெற்றி பெற முடியாது. எனவே இந்த போராட்டம் இப்போது பழிவாங்கும் ஒரு போராக இருக்க வேண்டும், ஞானத்தின் போராக இருக்கக்கூடாது. யாராவது உங்களை அவமதிக்கும் போது பாதிக்கப்படுவது அவர்களின் இழப்பு மட்டுமே, உங்களுடையது அல்ல. உங்கள் மதிப்பு உங்கள் புரிதல், உங்கள் திறன்கள் மற்றும் உங்கள் வளர்ச்சி மனநிலையில் உள்ளது. உங்கள் சொந்த இடத்தில் நீங்கள் வலுவாக இருந்தால் மற்றவர்களிடமிருந்து ஏன் சரிபார்ப்பு தேவை? அமைதி ஒருபோதும் பலவீனத்தை குறிக்காது. அமைதி என்பது உங்கள் எதிர்வினைகளை கட்டுப்படுத்துவது. நீங்கள் அதே நபர், ஆனால் இப்பொழுது உங்களுக்குள் முழு உலகிற்கும் மௌனத்தின் மூலம் பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. உரத்த கூச்சலிடுவதற்கு பதிலாக நீங்கள் இழந்த மதிப்பு மீண்டும் பிரகாசிக்க தொடங்கும் நிலை இதுதான். நீங்கள் பழிவாங்கவில்லை, நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள், ஆனால் நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை மக்கள் பார்க்கும்போது உங்கள் உண்மையான மதிப்பு ஒருபோதும் குறையவில்லை என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் அதை வெறுமனே தவறாக புரிந்து கொண்டனர். பின்னர் அவர்களின் சிந்தனை மெதுவாக மாறத் தொடங்குகிறது. யாராவது உங்களை மதிக்கவில்லை அல்லது உங்களை குறைத்து மதிப்பிட முயன்றால் கோபப்பட வேண்டாம். உங்கள் மதிப்பு தானாகவே அதிகரிக்கிறது. எனவே அடுத்த முறை அமைதியாக இருங்கள். உங்கள் சுயமரியாதையை புரிந்து கொண்டு உங்கள் மௌனம் கூட உண்மையான வலிமையை பிரதிபலிக்கும் அளவுக்கு உங்களை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். 4வது விதி, புதிய ஒன்றை அடையுங்கள். பெரிய ஒன்று, நம்ப முடியாத ஒன்று, உலகத்தால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றை அடையுங்கள். யாராவது உங்களை அவமானப்படுத்தும் போது, உங்கள் மதிப்பை மறுக்கும் போது அல்லது உங்கள் சுயமரியாதையை புண்படுத்தும் போது அந்த நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவது, அந்த வலியை எரிபொருளாக மாற்றி அதை உங்கள் வளர்ச்சியில் செலுத்துவதாகும். யாருடைய நிந்தனையையும் அலட்சியத்தையும் அல்லது புரிதலின்மையையும் உணர உங்களுக்கு நேரமில்லாத அளவுக்கு உங்களை மிகவும் பிஸியாக வைத்திருங்கள். ஆச்சாரிய சாணக்கியர் ஒருமுறை கூறினார், கடினமான காலங்களில் வேலையில் திறமையையும் துன்பத்தில் தைரியத்தையும் காட்டுங்கள். எதிரிகளிடம் பொறுமையாகவும் நண்பர்களிடம் பணிவாகவும் இருங்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் இழந்த மரியாதையை மீண்டும் பெற விரும்பினால் வார்த்தைகள் மூலம் அல்ல, செயல் மூலம் அதை செய்யுங்கள். ஒருவர் உங்களை விட்டு சென்ற பிறகு, யாராவது உங்களை அவமதித்த பிறகு சிறந்த பதில் தடுக்க முடியாத வளர்ச்சி. உங்கள் திறமைகளை மீண்டும் கண்டுபிடியுங்கள். உறவுகளின் சலசலப்பில் நீங்கள் இழந்த உணர்வுகளை மீண்டும் கண்டுபிடியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள். மக்கள் உங்களை சந்திக்க நேரம் கேட்கும் அளவுக்கு உங்கள் வேலையில் மூழ்கியிருங்கள். இப்போது என் கனவுகளை சந்திக்க எனக்கு நேரம் இருக்கிறது என்று நீங்கள் வெறுமனே சொல்லலாம். நீங்கள் உங்களுடன் இணைந்த பிறகு, உங்கள் கனவுகளுடன் இணைந்தால் உங்கள் மதிப்பு தானாகவே உயர்கிறது. உலகம் நிரூபிப்பவர்களை கேட்கிறது. நீங்கள் ஒரு கூட்டத்தில் நின்று மரியாதை கோரினால் ஒருவேளை யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் உயர ஏறும்போது கூட்டம் உங்களை பார்க்க வரும். மக்களை துரத்துவது ஒரு சோர்வான செயல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களை வற்புறுத்துவீர்கள், அவர்களுடன் நியாயப்படுத்துவீர்கள், அவர்களை தடுக்க முயற்சிப்பீர்கள். அவர்கள் இன்னும் வெளியேறலாம். ஆனால் நீங்கள் உங்கள் கனவுகளை துரத்தினால் அவர்கள் உங்களை உங்கள் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்வார்கள். நீங்கள் அங்கு சென்றதும் மக்கள் தாங்களாகவே திரும்பி வருவார்கள். பின்னர் அவர்கள் உங்களை புறக்கணிக்க மாட்டார்கள். அவர்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள், உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள், உங்களை பின்தொடர்வார்கள். பின்னர் நீங்கள் இழந்த மதிப்பு என்று நினைத்தது உண்மையில் உங்கள் வளர்ச்சியின் பாதையில் ஒரு மறைக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் நீங்கள் இதையெல்லாம் அடையும் போது ஒரு புதிய ஆபத்தும் எழும். மக்கள் உங்கள் மதிப்பை மீண்டும் சோதிப்பார்கள். எனவே நீங்கள் 5வது விதிக்கு வர வேண்டும். அது ஒருவேளை மிக முக்கியமானதாக இருக்கலாம். 5வது விதி, மக்கள் உங்களை மீண்டும் மீண்டும் சோதிக்காதபடி உங்களுக்காக எல்லைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நம்மை மதிக்க வாய்ப்பளிக்கிறோம். எல்லைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு அல்ல, நமக்காகவே. இதனால்தான் மக்கள் பெரும்பாலும் நம்மை புறக்கணிக்க முயற்சிக்கிறார்கள். மற்றவர்களின் மதிப்பை நாம் புரிந்து கொள்வதில்லை. நம் உணர்ச்சிகளுக்கும் நேரத்திற்கும் வரம்புகள் நிர்ணயிக்காத போது அதை பலவீனம் என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார், தகுதியற்றவர்களுக்கு தானம் செய்வது, எதிரியை நம்புவது, நம் செல்வத்தை பாதுகாக்க தவறுவது அழிவின் அறிகுறிகள். இப்போது பணத்தை நம் நேரம், சக்தி, கவனம் மற்றும் சுயமரியாதையால் மாற்றினால், வரம்புகளை நிர்ணயிக்காத போது அவர்கள் அவமதிக்கப்பட அனுமதிக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். உங்களை மதிக்காதவர்களை மீண்டும் மீண்டும் மன்னிப்பது அல்லது 2வது வாய்ப்புகளை வழங்குவது மகத்துவம் அல்ல, உங்கள் சுயமரியாதையை திருடுவது. எனவே உங்கள் வாழ்க்கையில் யார் எந்த அளவிற்கு நுழைய முடியும் என்பது குறித்து தெளிவான எல்லைகளை நிர்ணயிப்பது முக்கியம். இந்த எல்லைகள் வெறும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஆனால் டிஜிட்டல், சமூக ஊடகங்கள் மற்றும் நிஜ வாழ்க்கைக்கும் பொருந்த வேண்டும்.
உங்கள் உணர்ச்சிகளுடன் மீண்டும் மீண்டும் விளையாடும் ஒருவரை தடுப்பது ஒரு மோசமான விஷயம் அல்ல. அது சுய பாதுகாப்புக்கான விஷயம். உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே உங்களை நினைவில் வைத்திருப்பவரிடம் வேண்டாம் என்று சொல்வது காட்டு மிராண்டித்தனம் அல்ல, மாறாக சுயமரியாதையின் அடையாளம். உங்களை திரும்ப திரும்ப துன்புறுத்துபவருக்கு மௌனம் சிறந்த பதிலாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் எல்லைகளை அமைக்கும் போது நீங்கள் இனி எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற செய்தியை மக்களுக்கு அனுப்புகிறீர்கள். இதுவே உங்கள் உண்மையான மதிப்பை நிலைநிறுத்துகிறது. எனவே அடுத்த முறை யாராவது உங்கள் வரம்புகளை சோதிக்க முயற்சிக்கும் போது அமைதியாகவும் வம்பு இல்லாமல் உங்களிடத்தை நிலைநிறுத்துங்கள். என்றால் உங்கள் மௌனத்தின் வரம்புகளை மக்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான மரியாதை தொடங்குகிறது. 6வது விதி, உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு அடிபணியாதீர்கள். உங்கள் பலவீனமான தருணத்தில் ஒருவர் உங்களை கைவிட்ட போது, நீங்கள் ஒன்றுமில்லாத போது, உங்களிடம் உண்மை, நோக்கங்கள் மற்றும் உணர்ச்சிகள் மட்டுமே இருந்தபோது, அவர்கள் அவற்றை கூட நிராகரித்த போது, நீங்கள் எல்லாவற்றையும் பெற்ற பிறகு அந்த நபருக்கு அடிபணிவது ஒரு தவறு மட்டுமல்ல, உங்கள் கடின உழைப்புக்கு அவமானமாகும். ஆச்சாரிய சாணக்கியர் மிகவும் பொருத்தமான கூற்றை சொன்னார். ஒருவரின் முன்னேற்றத்தை கண்டு ஒருவர் ஆச்சரியப்படக்கூடாது. ஏனென்றால் அது கடின உழைப்பால் சம்பாதிக்கப்படாவிட்டால் லக்ஷ்மி, வெற்றி மற்றும் மரியாதை நிரந்தரமானது அல்ல. நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து துன்பப்பட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உறுதியாக நின்றீர்கள். உங்களை நீங்களே கையாண்டீர்கள், தனியாக கற்றுக்கொண்டீர்கள், தனியாக படிக்கட்டுகளில் ஏறினீர்கள். மக்கள் உங்களை வீழ்வதை பார்க்கத் தொடங்கிய சூழ்நிலையிலிருந்து நீங்கள் உங்களை மீட்டெடுத்தீர்கள். பின்னர் அதே மக்கள் திரும்பி வர விரும்புகிறார்கள். ஆனால் இங்குதான் மறுநுழைவு இல்லை என்ற கொள்கை நடைமுறைக்கு வருகிறது. இன்று நீங்கள் மீண்டும் பிரகாசிக்கும் போது இது பொருந்தும். பாருங்கள், பெரும்பாலும் மக்கள் தங்கள் பழைய பழக்கங்களுக்கு திரும்புகிறார்கள். நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டீர்கள், நீங்கள் உங்களுக்காக வேலை செய்துள்ளீர்கள், நீங்கள் உங்களை வலுப்படுத்திக் கொண்டீர்கள். ஆனால் அந்த நபர் மாறிவிட்டாரா? அவர் தன்னை மேம்படுத்தி கொண்டாரா? அவர் தனது நடத்தையை பற்றி வெட்கப்படுகிறாரா? இதற்கு உங்களிடம் பதில் இருக்காது, மேலும் உங்களிடம் பதில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் இனி அவரது மனநிலையை மதிப்பிடுவதில்லை, ஆனால் உங்கள் சொந்த மதிப்புகளை பாதுகாக்கிறீர்கள். அந்த நபர் திரும்பி வரும்போது புன்னகைக்கவும். ஆனால் அவருக்கு அதே இடம், அதே முக்கியத்துவம், அதே உணர்ச்சி பூர்வமான இடம் ஆகியவற்றை மீண்டும் கொடுக்காதீர்கள். ஒரே உண்மையான பதில், மன்னிக்கவும். என் வாழ்க்கையில் இனி உங்களுக்கு அந்த இடம் இல்லை. நான் எனக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டேன். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு மீண்டும் அதே இடத்தை கொடுத்தால் அதே விஷயம் மீண்டும் நடக்கும். அதே புறக்கணிப்பு, அதே உணர்ச்சி பூர்வமான விளையாட்டுகள், உங்கள் கண்ணியத்திற்கு அதே அவமானங்கள். அது உங்கள் கடின உழைப்பு, உங்கள் வளர்ச்சி, உங்கள் பயணம் மற்றும் உங்கள் சுயமரியாதைக்கு செய்யும் இறுதி அவமானமாகும். எப்படி இருந்தாலும் ஒரு பாடம் கற்பிக்க ஒருவரை அவமானப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அவரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்தால் போதும். மரியாதையை மீண்டும் பெறுவது கடினம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் அதை மீண்டும் விட்டுக் கொடுப்பது முட்டாள்தனம். இப்போது நீங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டீர்கள். நீங்கள் 5 படிகளையும் முடித்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் உங்களை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் உங்களை பற்றிய ஒரு புதிய, வலிமையான, மரியாதைக்குரிய மற்றும் அமைதியான பதிப்பாக வெளிப்பட்டுள்ளீர்கள். மேலும் இந்த பதிப்பு உறுதியாக இருக்க வேண்டும். விதி 7, உங்கள் மதிப்பை அங்கீகரிக்கும் நபர்களுடன் உங்களை சுற்றி வையுங்கள். ஒரு பிரபலமான பழமொழி உள்ளது, நீங்கள் அதிக நேரம் செலவிடும் 5 நபர்களின் சராசரி நீங்கள். இதன் பொருள் உங்கள் எண்ணங்கள், உங்கள் பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்கள் அடையாளம் பெரும்பாலும் உங்களை சுற்றியுள்ள சூழலால் தீர்மானிக்கப்படுகிறது. எனவே நீங்கள் எந்த வகையான நிறுவனத்தில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொல்வதை கேட்கும், உங்கள் முன்னேற்றத்தை காணும், உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் சிறந்த நபராக மாற உங்களை ஊக்குவிக்கும் நிறுவனமா? அல்லது நீங்கள் மதிக்கப்படாத, நீங்கள் தாழ்த்தப்படும், உங்கள் திறன்கள் கேலி செய்யப்படும் சூழலா? ஆச்சாரிய சாணக்கியரும் இதன் ஆழமான சாரத்தை வழங்கினார். ஒருவருக்கு சுய புரிதல் இல்லை என்றால் எவ்வளவு அறிவு அல்லது ஆலோசனை இருந்தாலும் பயனில்லை. பார்வையற்றவருக்கு கண்ணாடி அர்த்தமற்றது போல. அதேபோல் உங்களை மதிக்காதவர்களால் உங்களை சூழ்ந்தால் நீங்கள் எப்படி வளருவீர்கள்? எனவே உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்துவது முக்கியம். உங்கள் வெற்றியை கொண்டாடுபவர்கள், தீர்ப்பளிக்காமல் கேட்பவர்கள், உங்கள் பார்வையை மேம்படுத்துபவர்கள், நீங்கள் விரும்பும் நபராக மாற உதவுபவர்கள். சில நேரங்களில் உங்கள் வட்டத்தை சுருக்கிக் கொள்வது உங்கள் உண்மையான மதிப்பை அதிகரிப்பதற்கான மிகப்பெரிய படியாகும். தற்போது உங்களை சுற்றி அத்தகைய துணை இல்லை என்றால் பீதி அடைய வேண்டாம். இயற்கையை உங்கள் துணையாக ஆக்குங்கள். உங்கள் நண்பரை உங்கள் நண்பராக்குங்கள். அமைதியாக உங்களுடன் பேசுங்கள். நீங்கள் நல்ல துணையாக இருக்கும்போது பிரபஞ்சம் படிப்படியாக உங்களை மதிக்கும் மற்றும் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளும் நபர்களை உங்களுக்கு அனுப்பும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் துணையை மாற்றுவது உங்கள் சிந்தனையை மாற்றும். உங்கள் சிந்தனையை மாற்றுவது
உங்கள் உலகத்தை மாற்றும். எனவே இன்று உங்களை சுற்றியுள்ளவர்களை பார்த்து இவர்கள்தான் உங்கள் கதையை முன்னேற்ற முடியும் என்று சிந்தியுங்கள். இல்லை என்றால் உங்கள் துணையை மாற்ற வேண்டிய நேரம் இது. முக்கிய விதி: மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற எண்ணத்திலிருந்து வெளியேறி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். சுருக்கமாக, இந்தியா போன்ற ஒரு சமூகத்திலே 90% மக்கள் மகிழ்ச்சிக்காக அல்ல, மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயத்திற்காகவே தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த கேள்வியே நமது சுதந்திரத்தை பறிக்கிறது. நம்மை சுற்றியுள்ள குரல்கள் நம்மை விட சத்தமாக பேசுவதால் நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை செய்வதில்லை. நமது சொந்த முடிவுகளை விட மற்றவர்களின் கருத்துக்களுக்கு நாம் பயப்படுகிறோம். சில மாமாக்கள், தந்தை வழி மாமாக்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், நண்பர்கள், சமூகம் நம் முடிவுகளில் விரல் நீட்டக்கூடும் என்பதால் நம் கனவுகளை நசுக்குகிறோம். ஆனால் நீங்கள் எப்போதாவது உங்களை நீங்களே ஒரு நேரடியான கேள்வியை கேட்டிருக்கிறீர்களா? அவர்களின் கருத்து உண்மையில் உங்கள் வாழ்க்கையை விட மதிப்புமிக்கதா? உங்கள் கடின உழைப்பு, உங்கள் வலி, உங்கள் பயணத்தை காணாதவர்களுக்கு உங்கள் திசையை தீர்மானிக்க உரிமை உள்ளதா? ஆச்சாரிய சாணக்கியர் நீண்ட காலத்திற்கு முன்பு இந்த உலகத்தையோ அல்லது சமூகத்தையோ கண்டு பயப்படாதவர் உண்மையிலேயே சுதந்திரமானவர். ஏனென்றால் மக்கள் உங்கள் ஆன்மாவின் எஜமானர் அல்ல, பார்க்கவும் பேசவும் மட்டுமே உள்ளனர் என்று கூறினார். பிரச்சனை என்னவென்றால் மக்கள் ஏதாவது சொல்வார்கள் என்பது அல்ல. பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் கேட்க தயாராக இருக்கிறீர்கள். ஒருவர் ஏதாவது சொல்கிறார், நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்கிறீர்கள். ஒருவர் உங்களை கேலி செய்கிறார், நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். இந்த வயதில் யார் இப்படி செய்கிறார்கள் என்று ஒருவர் கேட்க நீங்கள் பின்வாங்குகிறீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இவர்கள்தான் உங்கள் வெற்றிகளை கேள்வி கேட்பார்கள், உங்கள் தோல்விகளை பாராட்டுவார்கள். நீங்கள் எல்லாவற்றையும் இழந்த போதும் எதுவும் சொல்லாத அதே மக்கள் இவர்கள்தான். ஆனால் இப்போது நீங்கள் எழுந்து நிற்க விரும்பும் போது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இப்போது இதை கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. உங்க மனசுல ஒரு கேள்வி கேளுங்க. எனக்கு என்ன வேணும்? நான் என்னுடைய சொந்த இடமாக இல்லாவிட்டால் மக்கள் என்ன சொல்வார்கள்? அது எனக்கு அமைதியை தருமா? அது என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய மதிப்பு, என்னுடைய சொந்த மகிழ்ச்சி ஆகியவற்றுடன் தொடர்புடையதா? அப்படியானால் உலகம் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்வீர்கள். ஏனென்றால் முடிவுகள் இதயத்திலிருந்து வரும்போது அவை முழு ஆன்மாவையும் பாதிக்கின்றன. நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் போதுதான் நீங்கள் உண்மையிலேயே மற்றவர்களுக்கு ஏதாவது ஆக முடியும். உண்மை என்னவென்றால் மக்கள் எப்போதும் ஏதாவது சொல்வார்கள். நீங்கள் தலை வணங்கினால் அவர்கள் உங்களை பலவீனமானவர் என்று சொல்வார்கள். நீங்கள் எழுந்து நின்றால் நீங்கள் திமிர் பிடித்து விட்டீர்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர்கள் உங்களை கோழை என்று சொல்வார்கள். நீங்கள் பேசினால் அவர்கள் உங்களை முரட்டுத்தனமாக சொல்வார்கள். விஷயம் என்னவென்றால் நீங்கள் என்ன செய்தாலும் யாராவது தவிர்க்க முடியாமல் ஏதாவது சொல்வார்கள். எனவே நீங்கள் சரி என்று நம்புவதை ஏன் செய்யக்கூடாது? சாணக்கிய நீதிக்கு மற்றொரு அழகான சிந்தனை உள்ளது. ஒரு ஞானி ஆன்மாவுக்கு அமைதியை தராத எதையும் ஒருபோதும் செய்வதில்லை. ஆன்மாவை தூய்மைப்படுத்துவது மட்டுமே உண்மையான செயல். அதாவது எந்த ஒரு செயலுக்கும் மிக முக்கியமான அளவுகோல் அது உங்கள் ஆன்மாவுக்கு அமைதியை தருகிறதா என்பதுதான். ஆம் என்றால் உலகம் என்ன சொன்னாலும் அது சரியானது. உங்கள் வாழ்க்கை சமூகத்தால் எழுதப்பட்ட தொடர் அல்ல. இது உங்கள் வாழ்க்கை, இது உங்கள் முடிவுகள், இது உங்கள் உணர்ச்சிகள். நீங்கள் உங்கள் சொந்த கதையின் இயக்குனர். இப்பொழுது இந்த கதையை மக்களின் கருத்துக்களால் எழுத விரும்புகிறீர்களா அல்லது உங்கள் சொந்த சுயமரியாதையால் எழுத விரும்புகிறீர்களா என்பது உங்களுடையது. அடுத்த முறை உங்கள் இதயம் தடுமாறும் போது, மக்கள் என்ன சொல்வார்கள் என்று நீங்கள் பயப்படும் போது, இப்போது மக்கள் அல்ல, ஆனால் என் ஆன்மா நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் என்று நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். இங்குதான் உங்கள் உண்மையான சுதந்திரம், உங்கள் உண்மையான மதிப்பு தொடங்குகிறது. எனவே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும் மறக்காதீர்கள். நீங்கள் எதை மிக முக்கியமானதாக கண்டீர்கள் என்று காமெண்டில் சொல்லுங்கள். ஒன்றாக நம் மதிப்பை அதிகரிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே மதிப்பீர்கள்.